Huawei P20 Pro இந்த வருஷத்தோட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு அழகான டிசைன். ஸோ இந்த டிசைனுக்காகவே இந்த மொபைல் போன் அனைவரோட கவனத்தையும் கவர்ந்தது. ஸோ இந்த மொபைல் போன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் என்ன விலையில் லான்ச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 65,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, 65,000 ரூபாய் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. எப்படி இவங்க 65,000 அப்படிங்கிற நம்பருக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த மொபைல் போன்ல 68 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. ஒவ்வொரு மெகா பிக்சலுக்கும் 1000 ரூபாய் மேனிக்கு வச்சாலுமே கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கணக்கு சரியா வரும். சரி, இந்த மொபைல் போனோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன்ல இதுவரைக்கும் நான் எந்த மொபைல் போனும் பார்த்தது இல்லைன்னு சொல்லலாம். ஹானர் கம்பெனில இருந்து ஹானர் 8 அப்படின்னு ஒரு மொபைல் போன் போட்டாங்க. அது லான்ச் பண்ணப்பயும் சொன்னேன் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆனா அதை விட இந்த Huawei P20 Pro பார்க்கறதுக்கு ரொம்பவே எலிகண்டாவும் அழகாவும் இருக்கு. முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா முழுக்க கிளாஸ் பாடியில பண்ணிருக்காங்க. ரொம்ப ஷைனி ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியலா இருக்கு. சாலிடான போனா இருந்தாலுமே நீங்க கையில கொஞ்ச நேரம் பிடிச்சு கேஸ் இல்லாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் படதான் செய்யுது. பின்னாடி கிளாஸ் பாடி சைட்ல மெட்டல்லாம் இருக்கிறப்போ கையில பிடிச்சிட்டு இருந்தப்போ வலிக்கிறோமோ அப்படின்னு பயமா தான் இருக்கு. அழகா இருக்கிறாய் பயமா இருக்குதுங்கிற மாதிரி இந்த ஹானர் P20 Pro-வை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இந்த மொபைல் போனுடைய மேல் புறத்தை பாத்தீங்கன்னா IR போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க ரிமோட் கண்ட்ரோலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். USB Type-C போர்ட் இருக்கு. இதுல வந்து குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைல் போனுடைய டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.1 இன்ச் Full HD+ ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே. இந்த டிஸ்ப்ளேக்கு மேல நாட்ச் இருக்கு. எனக்கு பர்சனலா மொபைல் போன் டிஸ்ப்ளேஸ்ல நாட்ச் இருக்கிறது ஒரு இடையூறாவே தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா எல்லா மொபைல் போனும் வர்ற மொபைல் போன் எல்லாமே நாட்ச் வச்சுதான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. டிஸ்ப்ளே ரொம்ப பிரைட்டாகவும் கலர்ஃபுல்லாவும் இருக்கு. இந்த மொபைல் போன்ல யூஸ் பண்ணிருக்கிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஹானர் V10ல பார்த்த அதே ஹை சிலிகான் Kirin 970 ப்ராசஸர். இந்த ப்ராசஸரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக பிரத்யேகமா பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். இதுல 6GB RAM இருக்கு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. பின்புறத்துல பாத்தீங்கன்னா 3 கேமரா இருக்கு. அதான் 68 மெகா பிக்சல் கூட்டி சொன்னேன். 40 மெகா பிக்சல் மெயின் கேமரா f1.8. இதுல வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து 20 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட் பண்றதுக்கு தனியா ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையான்னு கேக்குற மாதிரி எக்ஸ்ட்ராவா 3வது கேமராவும் கொடுத்திருக்காங்க. 8 மெகா பிக்சல் கேமரா. அது வந்து 80mm ஜூம் கேப்பபிலிட்டியோட உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 கேமராமே பாத்தீங்கன்னா லைகா கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்ல Huawei பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போன்ல இருந்து வர்ற போட்டோஸ் எல்லாமே அருமையா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் சாம்பிள்ஸ் இப்பொழுதுக்கு நீங்க பாருங்க. கேமராவோட UI பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாக்குறதுக்கே 2 நாள் தேவைப்படும். போதாதுன்னு இதுக்கு மேல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு பாக்குறதுக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க முடியாது. தனியா கேமராக்குன்னு இந்த மொபைல் போனுக்கு கேமரா ரிவ்யூ போட்டுருவோம். இந்த Huawei P20 Pro மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற OS பாத்தீங்கன்னா Android 8.1. இதுக்கு மேல EMUI 8.1 ஸ்கின் போட்டிருக்காங்க. இந்த மொபைல் போனை பவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 4000 mAh பேட்டரி இருந்தாலுமே இந்த மொபைல் போன் லைட் வெயிட்டாவும் ஸ்லிம்மாவும் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 180 கிராம்ஸ் மற்றும் திக்னஸ் பாத்தீங்கன்னா வெறும் 7.8 mm தான் இருக்கு. ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான டிவைஸ், அழகான டிவைஸ்னு சொல்லலாம் இந்த Huawei P20 Pro. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இந்த Huawei P20 Pro உடைய அறிமுக விமர்சனம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த Huawei P20 Pro பத்தின பல வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. அடுத்த ஒரு பதிவுல உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.